இந்த சாதியவாதிகள்லாம் என்னை இவர் பொதுவான தலைவர் கிடையாது, இவர் தலித்து அப்படின்னு ஒதுக்கி முத்திரகத்தை பார்க்குறான். இந்த தலித்துகளிலே இருக்கிறவங்கலாம் எங்களெல்லாம் தலித்துன்னு சொல்லக்கூடாது, திருமாவளவன் பறையன் அப்படின்னு முத்திரகத்தை பார்க்குறான். பறையர்களே பிழைப்புவாள் என்ன பண்றான், இவர் பறையரே இல்லை, பறையருக்கு எதிரி அப்படிங்கிறான். இதெல்லாம் ஏன் சொல்றான்னா, நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பதுதான் காரணம். உடனே திமுகவுக்கு கொத்தடிமை, திமுக 2 சீட்டு 3 சீட்டு, அது கூட உன்னால வாங்க முடியாதுதான் நீ கிடைக்கிற வெளியில. ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியல. அதுல என்ன பெருமை? பாலிடிக்ஸ்ல ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். யாரோட கூட்டணி சேரணும், எப்படி வெற்றி பெறணும், எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறதா ஸ்ட்ராட்டஜி. பெரியாரை எதிர்க்கிறோம்ங்கிற பெயர்ல, திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக ஆரிய எதிர்ப்பு கொள்கையாக இருந்த, பார்ப்பனிய எதிர்ப்பு கொள்கையாக இருக்கிற திராவிட அரசியலையே சிதைக்க பார்க்கிறார்கள். திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் அம்பேத்கர் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் தந்தை பெரியாரின் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா பூலே ஆகியோர் முன்னெடுத்த சமூக நீதி அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். இந்த கூட்டணியை நீங்க யாரும் அசைக்க முடியாது. இது வெறும் அரசியல் கூட்டணி அல்ல. இந்த கூட்டணி இதை பார்த்து சொல்லக்கூடியவர்கள், கேள்வி கேட்கக்கூடியவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பலரை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். கட்சிகளே பெயர் மாற்றம் அடைகிறது. இப்போது நல்ல வாய்ப்பு. அண்ணாவுக்கு இருந்த ஒரு அவப்பெயர் இப்போது மாறி இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு பதிலாக அமித்ஷா திமுக என்று சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் வருகிற போது கூட எத்தனையோ மாற்றங்கள் வரலாம். ஆனால் இந்த மாற்றத்தை இவரிடமிருந்து எதிர்பார்த்து நீங்கள் நினைக்காது என்பதற்கு அடையாளம் தான் அவருடைய உரை என்ற உரை. அது ஆரியத்தினுடைய விரிவாக்கம் தான் RSS. அதை பாதுகாப்பதுதான், அவருடைய உத்தரவுக்கு கீழ்ப்படியது தான் இங்கே முழுக்க முழுக்க பாஜக. இதுவரை அரசியல் என்று பார்க்காதீர்கள். இந்தியாவில் அரசியல் போராட்டம் என்பது முகப்பு. ஆனால் உள்ளே இருக்கிறது பூரா இந்த சமுதாய இழிவை நீக்குவதா, நிரந்தரப்படுத்துவதா என்பதற்குள்ள போராட்டம் தான். தமிழ்நாட்டில் ஏழை அனைத்து மக்களுக்கும் அதிகார பங்கு கிடைக்கக்கூடிய சூழல் உருவானால் அது எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களோடு கைகோர்ப்போம். அதை அந்த சூழல் தான் உருவாகும். அதுதான் யதார்த்தம். அதனால் இந்த கட்சி உண்டு, இந்த கட்சி இல்லைங்கிறது கிடையாது. 2026 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவது என்பது அது மேண்டேட்டரி. அதுதான் மிக முக்கியமானது. அதன் மூலமாகத்தான் சமுதாயத்தில் ஒரு குறைந்தபட்ச மாற்றமாவது ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும். விஜய் தான் அதுக்கு உண்டான சூழ்நிலையை களத்தை அமைப்பார் என்று சொன்னால் அது நாங்கள் எங்களுடைய மாநாட்டுக்கு பிறகு அது குறித்து நாங்கள் முடிவு செய்வோம். மாநாட்டுக்கு முன்னாடி கூட்டணி முடிவு செய்ய முடியாது. ஆனால் கள நிலவரங்கள் எப்படி மாறுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் முடிவெடுப்போம். நான் ரொம்ப ஏழ்மை வறுமையில் பக்கத்தில் இருக்கிற சிற்றூரில் பிறந்து போன மகன். பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு குடியில் பிறந்தவன் இல்லை, எந்த பின்புலமும் இல்லை. இன்றைக்கும் சென்னையில் வாடகை வீட்டில் தான் நான் குடியிருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 கோடி துணை முதல்வர், வீட்டுக்கு 1000 கோடி, கட்சிக்கு 1000 கோடி, உனக்கு மத்தியில் நீங்கள் சொல்கிற ஆளுக்கு பதவி, இங்கே நீயே முதலமைச்சர், இப்படிலாம் காதில் லிட்டர் கணக்காக தேன் ஊற்றுள்ளதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் மயங்காம தான் இருக்கேன். எனக்கு உன் கோடியை நீ வச்சுக்க, நான் தெருக்கோடியிலூட நிற்கிறேன், ஆனால் இந்த கோட்பாட்டோட தான் நிற்பேன்ட்டு. என் சின்னத்தை எடுத்துக்கொண்டு போயிச்சு மிரட்டி கூட நான் சமரசம் செஞ்சு போல. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப தனிச்சு நின்று வென்று அங்கீகரிக்கப்பட்டு அதை விட மேலான விவசாய சின்னத்தை வாங்கிட்டு வந்து இப்ப போட்டி போட போறேன். இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு சொல்றானா பாருங்க. யாராவது சொல்றாங்க திமுக போட்டு போடுதா, அதிமுக போடுதா, இல்லை எனக்கு பின்னாடி இப்ப வந்திருக்கான என் தம்பி விஜய் அவனாவது இல்லை நான் 234 தனிச்சு அப்படின்னு பண்றேன். கூட்டணிக்கு யாராவது வாங்க. சண்டையில தான், சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல். எனக்கு சண்டையில நான் தனிச்சு தான் போடுவேன். தேர்தல் ஆணையர் நாம் தமிழர் கட்சிக்கான சந்திப்பு தலைமை தேர்தல் ஆணையரே வந்துட்டாராம். வந்துட்டு எங்க சீமான் வரலையான்னு கேட்டிருக்காப்ல. இல்ல அவர் வரல. அப்படியா, நான் அவரோட ஒரு காஃபி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் முன்னெடுத்த மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடையெல்லாம் அவர் ரொம்ப வாழ்த்தி பேசிட்டு அவரு ஒரே சுற்றுப்பயணத்திற்கு டூர்ல இருக்காருன்னு. எங்களை பார்க்க ஒரு டூரை போடக்கூடாதா அப்படின்னு நான் போகணும்னு இருக்கேன். இப்ப போவேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.
வணக்கம்.